ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எக் கீமா மசாலா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். 4 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கேரட் துருவுறதுல நல்லா துருவி வச்சுக்கிடலாம். பாருங்க, இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதோட 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ இதில் நம்ம துருவி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி கொதிக்க விடுங்க. இது சப்பாத்தியோட, பரோட்டாவோட, இட்லி, தோசையோட சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இல்லை மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சுவையான முட்டை கீமா மசாலா ரெடி. இந்த டிஷ்ஷை ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.